டேய் அர்ஜுன் முடிஞ்சிச்சா? நீ வந்து பண்ணு. இவனா? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? கிரிக்கெட் ஆடுறே. வந்து பால் போடு. பாக்குறதுக்கு நீ மாவு கலக்குற மாதிரி இல்ல. பாதிமா கீழியும் மீதிமா உன் கையில தான் டவுட் இருக்கு. வேற எப்படி பண்ணனும்? ஆல்ரெடி நம்ம வீட்ல இந்த டவ் மேக்கர் பேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பேக்குள்ள மாவு போட்டு அதுக்கு தேவையான தண்ணி போடணும். அப்புறம் பேக் இப்படி ஃபோல்ட் பண்ணி அதுக்கு கொடுத்துருக்க டேக் வச்சு பேக் டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ சிம்பிளா இப்படி பிரஸ் பண்ணிட்டே பிசைஞ்சா மாவு வேஸ்ட் ஆகாம அதே மாதிரி கையில ஒட்டாம சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடும். கையில பிசைஞ்சா மினிமம் 10 மினிட்ஸ் ஆச்சு எடுக்கும். ஆனா இதுல பிரஷர் இல்லாம ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லயே மாவு ரெடி. அப்புறம் நீ கையில பிசையும் போது முடி விழுற சான்ஸ் இருக்கு. இது ஃபுல்லா க்ளோஸா இருக்கிறதுனால மாவு ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும். ஆனா என் கையால எவ்வளவு மாவு வேணும் மிக்ஸ் பண்ண முடியும். ஆனா உங்க பேக்ல இதுல ஒரு கேஜி வரை பண்ணலாம். ஆனா இது BPA ஃப்ரீ ஃபுட் கிரேட் மெட்டீரியல் வரதுனால டேஸ்ட்ல எந்த சேஞ்சும் இருக்காது. அப்புறம் கட் பண்ண வெஜிடபிள்ஸை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்க இல்ல பாயில் பொட்டேட்டோஸை ஸ்மாஷ் பண்ண கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீ என்ன வேணாலும் சொல்லு, கையால கலக்கறதா பெஸ்ட். சரி தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.